நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் மிஸ்டார் ஸ்ட்ரைக் டேபிளில் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். ஒரு பொம்பளை எல்லாரும் அடிச்சு போட்டு அங்கே அவன் எங்கடான்னு கேட்குது. ஒருத்தன் மட்டும் அந்த பொம்பளைக்கு எதிராக நின்றுக்கிறான். அவன் சொல்கிறான், உன்ன மாதிரி ஆளுங்கிட்ட அவளை நான் கொடுக்க மாட்டேன். அவன் அந்த பொம்பளை சண்டை போட்டு நிற்கும் போது ஒரு பீஸ்மேன் ஒன்று சொல்கிறான், நம்ம தேடி வந்த பொண்ணு இங்கே இல்லை, தப்பிச்சு போயிட்டான் எங்கேயோ. அந்த பொம்பளை சொல்கிறான், இப்போ வேணால் தப்பிச்சு போயிடலாம், என்றைக்கா ஒரு நாள் மாட்டுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை எடுத்து காமிக்கிறா. அந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா மேஜிக் சர்க்கிள் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு ஏஞ்சல் வந்து நிற்கிது. அதை பார்த்தோன்னே அந்த பொம்பளை கூட சண்டை போட்டவன் பயந்துட்டான். அதுக்கப்புறம் கோஜா காமிக்கிறான். கோஜா வந்துட்டு அசாக்கி முத்தா கொடுத்ததே நினச்சின்னுக்கிறான். யூகி நான் கேட்குறா, சென்பாய் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு. கோஜா உடனே மலப்புறான். ராத்திரி ஃபுல்லாக நான் சரியாக தூங்கலை, அதனால தான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறான். அது ஏன்னு யூகி நான் கேட்கும் போது கோஜா சொல்கிறான், இதுக்கெலாம் சயக்கா தான் காரணம். ஃபோனில் நைட்டு ஃபுல்லாக பேசி என்னை டார்ச்சர் பண்ணிட்டா. யூகி நான் சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சயக்கா எந்த ஆம்பளைங்க கூட பேச மாட்டார். ஆம்பளைங்க கூட பேச பிடிக்காதோ ஏன் என்கிட்ட பேசணும்னு சொல்லி கோஜா கேட்கும் போது யூகி நான் காண்டாயிட்டா. அதை கேட்டோன்னே காண்டானதுக்கப்புறம் அங்கேருந்து போயிட்டா. கோஜா நினைக்கிறான், இந்த பொம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியலப்பா. அப்போ தான் மொட்டைக்கு வரா. மொட்டைக்கு கேட்குறான், என்ன கோஜா கையிலே மூஞ்சிலாம் வாடி போயிடுது. கோஜா சொல்கிறான், ராத்திரி ஃபுல்லாக நான் தூங்கலடா. மொட்டைக்கு ஏன்னு கேட்கும் போது அசாக்கியோட ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பொண்ணு தானேன்னு சொல்லும் போது கோஜா இல்லை, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேட்குறான். மொட்டைக்கு சொல்கிறான், அவன் சும்மா கெஸ் பண்ணாடா, அதுக்கே நீ நம்பிட்டியான்னு சொல்லிட்டு மொட்டைக்கு அசாக்கியோட ஃப்ரெண்டு சிரிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே அசாக்கி வரா. அசாக்கி கொட்டாயை விடுறத பார்த்து அசாக்கி ஃப்ரெண்டு சொல்கிறா, நீயும் ராத்திரி தூங்கலையாம்மா? அப்போது கோஜாவும் ராத்திரி தூங்கலை, ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருந்தீங்க ராத்திரி? அசாக்கியில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லும் போது ரெண்டு பேரும் போயிட்டாங்க, மொட்டைக்கும் அசாக்கியோட ஃப்ரெண்டும். ராத்திரி எதுக்காக முழிச்சிருந்த அசாக்கின்னு கோஜா கேட்குறான். எனக்கு உண்மையான ஆன்சர் வேணும்னு கேட்கும் போது அசாக்கி சொல்கிறா, ஆர்ட் ரூமுக்கு வா தனியாக, அப்போ தான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அசாக்கி சொன்ன மாதிரி ஆர்ட் ரூமுக்கு கோஜா வந்துட்டான். அங்கே அசாக்கி தனியாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அசாக்கி கோஜாவை பார்த்தோன்னே அசாக்கி சொல்கிறா, உன்னோட ட்ரெஸ் அவருன்னு. கோஜா இல்லை, நான் எதுக்கு ஆக்கணும்னு கேட்குறான். எனக்கு ஆர்ட் ப்ராஜெக்ட் இருக்குது, உன்னை தான் வரைய போகிறேன்னு அசாக்கி சொல்கிறா. கோஜா ஜாக்கெட்டை மட்டும் அவுத்துட்டு உட்காந்துக்கிறான். அசாக்கி வரைஞ்சின்னுக்கிறா கோஜாவை. நாகேஷ் ஹாஸ்பிட்டலில் அழுதுனுக்கிறத கோஜா நினச்சி பார்த்துன்னுக்கிறான். அசாக்கி கேட்குறா, உன்னா உனக்கு போர் அடிக்குதா, நம்ம எதாவது ஃபன்னாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு அசாக்கி நிறைய காஸ்டியூம் கொண்டு வந்திருக்கா, அதை போட்டுக்கோன்னு சொல்கிறா கோஜாவை. கோஜாவில் நான் இதெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னோடனே அசாக்கி துணியை கைத்திடுறா. அசாக்கி உள்ளாடையோடு இருக்கா. கோஜா வந்துட்டு திரும்பிக்கிட்டான். கோஜா சொல்கிறான், சரி நான் காஸ்டியூமை போட்டுக்கிறேன், நீ உன் ட்ரெஸ்ஸை மாட்டு. ரெண்டு பேருமே காஸ்டியூமை போட்டுக்கிறாங்க. அசாக்கி கோஜாவை ஃபோட்டோ எடுக்கிறான். கோஜாவில் என்ன நீ ஃபோட்டோ எடுக்கிறியா, நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோஜா அசாக்கியை ஃபோட்டோ எடுக்கிறான். ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாடிட்டு நிற்கும் போது அசாக்கி கோஜாவும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அசாக்கி சொல்கிறான், கோஜா நீ என்கிட்ட என்னமோ மறைக்கிறேன்னு, நீ அதை சொன்னால் தான் நான் உனக்கு தேவையானதான் நான் சொல்லுவேன்னு சொல்கிறா. சனிக்கிழமை மறுபடியும் நான் உன்னை ஆர்ட் ப்ராஜெக்டுக்காக கூப்பிடுவேன், அப்போ பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அசாக்கி அங்கேருந்து போயிடுறா. கோஜா வெளியே வரும்போது யூகி நான் கேட்குறா, இவ்வளோ லேட்டாக இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சென்பாயின்னு. கோஜா சொல்கிறான், என் ஃப்ரெண்டுக்காக நான் உதவி பண்ணியிருந்தேன் ஆர்ட் ப்ராஜெக்டுக்காக. யூகி நான் சொல்கிறான், மறைக்கிறதுல எந்த பிரோஜனமும் இல்லை, அசாக்கி நீங்களும் விளையாடி இருந்ததை நான் பார்த்து தான் இருந்தேன்னு சொல்கிறா. அப்போ தான் கோஜா சொல்கிறான், அசாக்கி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா, அவகிட்ட சொல்லாமல் வேணாமான்னு எனக்கு புரியலன்னு சொல்கிறான். என்னை பற்றி அவளுக்கு தெரிஞ்சால் அவளுக்கு ஏதோ ஆபத்து வந்துடும்னு எனக்கு பயமாக இருக்குன்னு கோஜா சொல்கிறான். யூகே நான் சொல்கிறா, இந்த தீவை நீங்கள் தான் காப்பாற்றுனீங்க, அதனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன்னு சொல்கிறா. யூகி நான் சொல்கிறா, இங்கே பெரிய பிரச்சனையே அசாக்கி சென்பாய்கிட்ட சொல்கிறது கிடையாது, நாகிசா கிட்ட சொல்கிறது தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறா. அப்போ தான் நாகிசா ஒரு பையனும் பேசிக்கிட்டு இருக்கிறத கோஜாவும் யூகி நாம பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்துட்டு நாகிசா கிட்ட லெட்டர் கொடுக்குறான். கோஜா கேட்குறான், அது என்ன லெட்டருன்னு. யூகி நான் சொல்கிறேன், அது லவ் லெட்டராக கூட இருக்கலாம், ஏன்னா நாகிசா ரொம்ப பாப்புலரான பொண்ணு. அதுக்கப்புறம் கோஜா ராத்திரி படுத்துன்னு யோசிச்சு நிற்கும் போது ஒரு கால் வருது. அந்த ராத்திரியில் கால் பண்ணிட்டு வேறு யாரும் இல்லை, சயக்கா தான். கோஜா சொல்கிறான், உங்ககிட்ட ராத்திரி ஃபுல்லாக பேசுகிறதுக்கு எனக்கு மூடு இல்லை, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லு, நான் உன்னோட தீவுக்கு தான் வந்து நிற்கிறேன்னு சயக்கா சொல்கிறா. கோஜா கேட்குறான், அந்த ஃபஸ்ட்டு போராட்டம் உன் கூட வந்திருக்கானான்னு. ஃபஸ்ட்டு போராட்டோட பாதுகாவலாம் நான் வரல அப்படின்னு சயக்கா சொல்கிறா. இது வேறு யாரோன்னு சயக்கா சொல்லும் போது கோஜா சொல்கிறான், நீ ரொம்ப பிஸியாக இருக்க போல், என்னையே யூகினா உன்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது சயக்கா வந்து காண்டாயிட்டா.
நீ ரொம்ப ஓவராக பேசுகிற கோஜோ, நீ சாவுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. கௌதம் நினைக்கிறேன், நான் வேம்பயர்மா, எனக்கு சாவே கிடையாது, அது தெரிஞ்சால் அவள் சாவுன்றாப்ப. கௌதம் பால்கனியில் பார்க்கும்போது அங்கே வெடி விபத்து நடக்குது. அந்த வெடி விபத்தில் ஒரு ஏஞ்சல் இன்னொரு ஏஞ்சலை தாக்கிட்டு அங்கேருந்து பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் கௌதம் காமிக்கிறான். கௌதம் வந்து நாகிசாவை நோட்டை ஓட்டுனுங்கிறான். அதை யூகினா பார்த்துட்டா. யூகினாவை கௌதம் சேர்ந்து நோட்டை ஓட்டுனுங்கிறான் நாகிசாவை. நாகிசாவும் அந்த புது பையனும் ஏதோ பண்ணின்னுக்கிறாங்க. அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட கோஜோவும் யூகினாவும் மொட்டை மாடிக்கு அதை உடச்சிக்கிட்டு வந்து நாகிசான்னு கத்துறான் கோஜோ. அப்புறம் தான் தெரியுது அந்த புது பையனும் நாகிசாவும் அந்த பூனையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. கோஜோ கேட்குறான் நாகிசா கிட்ட, அப்போ அந்த லெட்ரு. அப்போ தான் நாகிசா வளர்க்குறா, இந்த பூனையை பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இவங்கிட்ட பேசினேன். நம்மளால் இந்த பூனையை வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டின்னு போக முடியாது, அதுக்கு நமக்கு அலோடே கிடையாது. நம்மளை தவிர யாராவது பார்த்துக்க முடியுமா இந்த பூனையன்னு தான் இவனை நான் கூப்பிட்டேன். அதுக்கு தான் இவன் அந்த லெட்டரை கொடுத்தான். கோதம் அந்த லெட்டரை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஸ்டூடெண்ட்டோட எல்லா லிஸ்ட்டும் அதில் இருக்குன்ட்டு. கோதில் நான் தான் தப்பாக பூந்திக்கிட்டேன். கோதை கேட்குறான், இந்த பூனையெல்லாம் உனக்கு எப்படி கிடச்சிதுன்னு. அப்போ தான் காணாசேன்ற ஒரு பொண்ணு அங்கே வரா. என் பேர் தான் காணாசே, நான் தான் நாகிசாவுக்கு பூனையெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்தேன்னு சொல்கிறா. நாகிசா சொல்கிறா, காணாசேக்கு பசங்க கூட பேச வராது, அவன் ரொம்ப ஷை டைப்பு, அதனால தான் பாப்புலராக இருக்க என்கிட்ட வந்து உதவி கேட்டாவ. நாகிசா சொல்கிறா, நான் போய் அந்த புது பையன்கிட்ட மனைவி கேட்டு வரேன், அது வரைக்கும் கோஜோ யூகினா உனக்கு உதவி பண்ணுவான் காணாசேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா நாகிசா. காணாசே வந்து கோஜோவை யூகினாவை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறா. கோஜோ கேட்குறா காணாசே கிட்ட, முடி கலர் வந்து இயற்கையாகவே உருவானதா? காணாசே ஆமான்னு சொல்கிறா. என்னோடய அப்பா வந்துட்டு வெளிநாட்டை சேர்ந்தவர், அதனால தான். ஆனால் என்னோடய அப்பாவை நான் பார்த்ததே கிடையாது சின்ன வயசுலேருந்து, நான் வளர்ந்ததே இந்த சர்ச்சில் தான் சொல்கிறா. ஆனால் அந்த சர்ச்சு வந்து உடஞ்சி கிடக்குது. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா பூனையும் அங்கே தான் இருக்குது. கணாசே அந்த பூனையை பார்த்துக்கிற விதத்தை பார்த்துட்டு கோஜோ சொல்கிறான், நீ நல்ல நன்னா வருவ. அதை கேட்டோன்னே கணாசேக்கு சந்தோஷமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நச்சுக்கி காமிக்கிறாங்க. நச்சுக்கி நடந்து வந்துருக்கும் போது மொட்டைக்கி காமிக்கிறாங்க. நச்சுக்கி சொல்கிறா, நீ என்னை கூப்பிடுன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி அந்த பொண்ணை பார்க்குறா. அந்த பொண்ணை டீமன் தான் தாக்குச்சான்னு கேட்கும் போது மொட்டைக்கி சொல்கிறான், அது டீமனாக இருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு இடத்த தான் தாக்கியிருக்கு, அதாவது சாப்பிட்ருக்குன்னு சொல்லலாம். அது கிட்னி இருக்கிற இடம் தான், அந்த கிட்னி காணும் அந்த பொண்ணுக்கு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட வந்து சொல்கிறான், அவள் ஒன்றும் கிட்னியை சாப்பிடல, அந்த பொண்ணோட ஸ்பிரிட்டு தான் சாப்பிட்ருக்கான்னு சொல்லும்போது நச்சுக்கி கேட்குறா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு. ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட சொல்கிறான், ராத்திரியில் ஏர்ஷிப்பில் சண்டை நடந்துச்சு, அதில் ஒரு பொண்ணு காணோன்னு எனக்கு தகவல் வந்தது, அந்த பொண்ணு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட சொல்லும் போது நச்சுக்கி கேட்குறா, எதுக்கு நீ எங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட சொல்கிறான், எனக்கு ஒரு நிபந்தனை இருக்குது. அது என்ன நச்சுக்கி கேட்கும் போது ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட சொல்கிறான், 4வது பொண்ணுகிட்ட இந்த பிரச்சனையில் நுழைக்காதீங்க, அதுதான் என்னோடய வேண்டுகோள். நச்சுக்கி அதை ஏன்னு கேட்கும் போது ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட சொல்கிறான், அந்த பொண்ணை 4வது பொண்ணுகிட்டால தோக்கடிக்கவே முடியாது, இப்போதைக்கு 4வது பொண்ணுகிட்ட சாகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு பொண்ணுகிட்ட சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள்கிட்ட வீடியோ பெறுவது உங்கள் தமிழா மெஸ்டா.